அதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இது பண்ணி விடு, ப்ரஷ் பண்ணி விடு. Maybe. ஓகேப்பா, மற்றவங்க வரட்டும். நெக்ஸ்ட்டு வில் டிஸ்கஸ். இந்த லாஸ்ட் என்ன பார்த்தோம், தேர்ட் யூனிட்ல இந்த இது ஆக்டிவேட்ஸ் எடுத்துட்டோமா? கடைசியாக ஓடிபிசி எடுத்தோம். ஆக்டிவேட்ஸ்னு இருக்குல்ல, பாருங்க சிலபஸ் பாருங்க. கடைசியாக ஓடிபி ஆக்டிவேட்ஸ் எடுத்துட்டோமா இல்லையாப்பா? லாஸ்ட் கிளாஸ் பாருங்க. ஹலோ, கிரண்குமார், தீபிகா, யாரோ பேசுங்கப்பா. கோபி, கேக்குதா? பேசுறது கேக்குதா? தம்பி, நான் பேசுறது கேக்குதா? யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா. சார் கேக்குதுங்க சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த OLE called object linking and amending. என்னன்னு பாருங்க. OLE. The OLE is basically a Microsoft component in the document technology. Okay, so here by using this OLE concept, we can link the application dynamically. Okay, so that's why we can say OLE is used to link files and applications. ஸோ இது என்ன அப்படின்னா, விபி ஃபார்ம்ஸில் நீங்கள் விபி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது இன்னொரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டை நீங்கள் இங்கே லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விபியிலேருந்து விபி ஃபார்ம்ஸில் ஒரு பே ஸ்லிப் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ விபி ஃபார்ம் பே ஸ்லிப்புக்கு எக்ஸலில் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த விபி ஃபார்மில் எக்ஸலை நீங்கள் இங்கே லிங்க் பண்ணி எக்ஸல் இங்கேருந்து ஓப்பன் ஆகி உங்கள் பே ஸ்லிப்பை டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி ஒரு இமேஜ் இல்லை எனி அப்ளிகேஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனை லிங்க் பண்ணுறது தான் OLE. ஸோ OLE இஸ் டு நத்திங் டு லிங்க் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டைனமிக்லி. டைனமிக்லின்னு என்ன, ரன் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணால் அது ஆன் டைமில் ரன் பண்ணிட்டு திருப்பி போயிடும். ஸ்டாட்டிக் அப்படின்னா அந்த எக்ஸல் அப்படியே இங்கே காப்பி பண்ணுறது. ரெண்டு விதமாக OLE லிங்க் பண்ணலாம். ஒன்று வந்து டைனமிக், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸ்டு, அது மாறாது. டைனமிக் அப்படின்னா நீங்கள் இப்போ பே ஸ்லிப் உங்களுக்கு லிங்க் ஆகிருக்குன்னா நீங்கள் அங்கே எவ்ரி மந்த்து நீங்கள் அங்கே பே மாறும்போதெல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் டைனமிக்லி அப்படிங்கிறது. Dynamically. By using this OLE, the user is allowed to integrate the data from different applications into a single application. யூசர் டு இன்டெகிரேட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். விபியிலிருந்து நீங்கள் ஒரு எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை லிங்க் பண்ணலாம், வேர்டை லிங்க் பண்ணலாம், வேறு அதர் அப்ளிகேஷன் லிங்க் பண்ணலாம். Here, it is allowing the user to share single source of data for a particular object. ஸோ அதனால் என்னோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா திருப்பி விபிக்கு தனியாக நீங்கள் இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு சோர்ஸை வச்சுட்டு அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் செக்ஷன், டிபார்ட்மெண்ட்டு, வேறு எங்கே வேணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் இதை அப்ளிகேஷனை ஷேர் ஆகிக்கும். ஸோ அங்கே டைனமிக்காக சேஞ்ச் ஆக ஆக அந்த மாறுற இடத்துலையும் மாறிக்கும். அதுதான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள். Like for example, I can embed an Excel spreadsheet in the Word document by using this component. அதாவது எக்ஸல் சீட்டு வேர்டில் பண்ணலாம், இல்லை விபியில் பண்ணலாம், அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். புரிஞ்சுதா? இது என்னன்னு புரியுதான்னு பாருங்க. வாட் இஸ் OLE? The data from different OLE concept is basic. In short, we call it as basically a Microsoft component. புரிஞ்சுதா? என்னன்னு புரியுதான்னு பாரு. கிளியர்? லிங்கேஸ்வரன், பிரேம், பிரவீன் புரிஞ்சுதா? அதாவது OLE அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்பேடிங். அதாவது இப்போ ஒரு வேர்டில் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை விபி ஃபார்மில் ஒரு எக்ஸல் சீட் பே ஸ்லிப் வந்து இங்கே நீங்கள் டைனமிக்காக லிங்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ கான்செப்ட். சரி சார். Component in the document technology. Okay, so here by using this OLE concept, we can link the application dynamically. Okay, so that's why we can say OLE is used to link files and applications dynamically. By using this OLE, the user is allowed to integrate the data from different applications into a single application. Here, it is allowing the user to share single source of data for a particular. So advantage என்னன்னா ஒரு single source வச்சுட்டு for example, wherever you want you can link the document. திருப்பி நீங்க அங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. இது அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணுது. ஒரு சோர்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் டேட்டாவை மாடிஃபை பண்ணிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்களோ அங்கெல்லாமே சேஞ்ச் ஆயிரும் டேட்டா. அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். இதே ஸ்டாட்டிக், நீங்கள் இப்போ ஒரு எக்ஸல் சீட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். அந்த கரண்ட் சேலரி, அந்த கரண்ட் மந்த் இல்லை கரண்ட் இயரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த திருப்பி அந்த எக்ஸல் சீட்டில் மாடிஃபை ஆச்சுன்னா இங்கே மாடிஃபை ஆகாது. அது ஸ்டாட்டிக். பட் இந்த OLEனோட பியூட்டிஃபுல் கான்செப்ட் என்னன்னா டைனமிக்லி சேஞ்ச். ஒன்ஸ் நீங்கள் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் டேட்டாவில் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க் பண்ணுற இடத்துல எல்லாமே மாடிஃபை ஆகும். அதுதான் அதனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். Excel spreadsheet in the Word document by using this component called OLE. If we see the features of OLE, the first feature is it is including the concept of objects. That means it is providing tool for object oriented programming. So இதனோட கான்செப்டே ஃபர்ஸ்ட் எங்க வந்ததுன்னா ஊப்ஸ்ல தான். ஓகேவா? தி OLE provides some tool for object oriented programming. அந்த டூல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்னா common object model. இது என்ன பண்ணும்? Using which we can embed the different objects. Like for example, I can use the component called COM or component object model, which is allowing the application to communicate with each other through the interface. For example, ஸோ அந்த ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் வேர்ட்லேருந்து வேர்டுக்குள்ளே எக்ஸலில் கால் பண்ணுறீங்க, இல்லை விபிக்குள்ள எக்ஸலில் கால் பண்ணுறீங்க, இல்லை விபிக்குள்ளே இன்னொன்று கால் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். ஸோ ஒரு லிங்கிங், அந்த கோடிங் வேணும் இல்லையா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் இஸ் ப்ரொவைடட் பை COM. Okay. In this COM model, I can send message to n number of different people. Okay, then the other feature of OLE is file. It is allowing the user to use the stream and storage objects. The another feature of OLE is data, wherein the uniform data is made through a data object by using the pointer. It is connecting the data source to the data receiver. அப்போ என்ன பண்ணணும்னா அது எப்படி அவங்க அதை பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா சோர்ஸோட அட்ரஸ் பாயிண்டர் மூலிமா கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக காப்பி பண்ணிங்கன்னா ஒரு டைம் தான் காப்பி ஆகும், திருப்பி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. என்ன காப்பி பண்ணீங்களோ அது மட்டும்தான் அங்கே இருக்கும். அதனோட இப்போ நீங்கள் அந்த எக்ஸலோட இல்லை அந்த ஆப்ஜெக்டோட இங்கே வந்து என்ன பண்ணுறான், அப்போ அந்த இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ன்றான். திருப்பி நீங்கள் நம்ம சி பாயிண்டர் கான்செப்ட்,
நம்ம பாயிண்டர் கான்செப்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான், அந்த அட்ரஸை காப்பி பண்ணுறதுனால, அந்த அட்ரஸை இவன் லொக்கேட் பண்ணுறதுனால, அந்த அட்ரஸில் என்ன சேஞ்ச் ஆனாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். Can be in different numbers. When we talk about the feature called embedding, the compound documents are designed to hold the information from the variety of unrelated objects. And lastly, the linking, which ஸோ is அந்த காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி நீ லிங்க் பண்ணணும். லிங்கிங் தான் இம்பார்ட்டன்ட். allowing the user to process the different applications dynamically. That means ஸோ லிங்கிங் பிட்வீன் டூ அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டில் எக்ஸல், விபியில் எக்ஸல் அப்படி வச்சுட்டிங்கன்னா, ஸோ அந்த அட்ரஸ் பாயிண்டர் இங்கே லிங்க் பண்ணும்போது டைனமிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். I can link the different applications. ஸோ திஸ் அன் அட்வான்டேஜ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆர் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் யூஸிங் OLE கான்செப்ட். One, if we see the benefits of OLE, we ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் can have visualization of data from other programs. The main use of this OLE is to manage the compound documents. It is allowing the transfer of data between the different applications. We can use ஸோ தி மெயின் எய்ம் இதில் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா பிட்வீன் டூ அப்ளிகேஷன்ஸ். And the main advantage or main benefit is this particular component can be programmed in any language. Like you can use C programming language to design this OLE. Thank you. Okay, புரிஞ்சுதா கண்ணா? Clear? What is OLE? Yes or This no? is how fast YouTube is with Brave. Notice how there's no pre-roll ads? And here... Hello everyone. Now we will... புரிஞ்சுதா இல்லை இன்னொரு டைம் இது பண்ணுறதா? சார் நான் எக்ஸல் வேறு ஃபார்மேட்டில் இருக்கும், விபியில் போட்டோம்னா அது எப்படிங்க சார் ரெண்டு கனெக்ட் பண்ணுறது? இல்லை அதாவது என்னென்னா, இப்போ நீ விபியில் எம்ப்ளாயி பே ஸ்லிப் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விபியில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இப்போ எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கீங்க. இப்போ பே ஸ்லிப் கால்குலேஷனுக்கு விபியில் எப்படி என்ன பண்ணணும், நீ தனியாக கோடிங் எழுதணும். இப்போ பேசிக் பே, HRA அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஒரு மாதம் ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்க ஆர்கனைசேஷனில், அது பே ஸ்லிப் கால்குலேட் பண்ணணும்னா நீ தனியாக விபியில் கோடிங் போட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக எக்ஸல் வந்து பே ஸ்லிப்புக்கு ஈஸி. ஜஸ்ட்டு எம்ப்ளாயி நேம், பேசிக் பே, DA, HRA மட்டும் கொடுத்துட்டா அந்த மாதம் LOP எவ்வளோ நாள் ஓட்டி பார்த்துருக்கான், இல்லை எவ்வளோ நாள் ப்ரெசண்ட்டு, எவ்வளோ நாள் லாஸ் ஆஃப் பே, எவ்வளோ நாள் ஆன் டியூட்டி அப்படின்னு மட்டும் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் ஒரு எம்ப்ளாய்க்கு போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா 100 பேர்த்துக்கும் சேலரி ஜென்ரேட் ஆயிருமா? ஆமாங்க சார். அப்போது அந்த அந்த எக்ஸல் சீட்டை இங்கே எம்பெட் பண்ணிட்டீங்கன்னா, நீ அங்கே எக்ஸலில் போட்டு சேவ் பண்ணாலே இங்கே விபியில் இந்த விபி ஃபார்ம் உங்களோட விபி அப்ளிகேஷனில் அதை நீ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓ சரி சார். புரிஞ்சுதா? எக்ஸல் அங்கே நீ அந்த லிங்க், அந்த ஷீட்டை மட்டும் இங்கே காப்பி பண்ணிட்டா, லிங்க் கொடுத்துட்டா, அங்கே நீ மந்த்லி அந்த எக்ஸலில் நீ பே ஸ்லிப் மட்டும் எவ்ரி மந்த் நீ எவ்வளோ நாள் ப்ரெசென்ட்டு, எவ்வளோ நாள் LOP, எக்ஸ்ட்ரா டியூட்டி எவ்வளோ கழிக்கணுங்கிறது மட்டும் டீட்டெயில்ஸாக ஒரு எம்ப்ளாய்க்கு போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விபி ஃபார்ம், நீ என்னென்னா விபி ஃபார்மில் கோடிங் எழுதுறது, அதுக்கு தனியாக நீ பே ஸ்லிப் கால்குலேட் பண்ணி அதுக்கு தனியாக நீ ஃப்ரேம் போட்டு டேபிள் போட்டு பண்ணிட்டு இருக்கணும். ஆமாங்க சார். அதுக்கு பதிலாக அந்த அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகும். அவ்வளோ. ஓகே ஓகே. ஸோ அது விபியில் எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு பாருங்க. வாய்ஸ் ஒரே யாரோ ஜாயின் பண்ணியிருக்கேன். So standard exe, forms as usual forms, ஸோ இதில் OLE ட்ராக் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம், அது எங்கேருந்து OLE எடுத்தான்னு பார்த்தோம்.
ஓஎல் இங்கேயே இருக்குது பாருங்கள். இந்த விபி ஃபார்ம்ஸில் இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு ஓஎல்இ கண்ட்ரோல்னு இருக்குது, காமன் கண்ட்ரோல்லே அது இருக்குது. அந்த கண்ட்ரோல் எடுத்து போட்டுட்டிங்கன்னா ஸோ அதில் சம் கமெண்ட் பட்டன் எல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க, எக்ஸல்லா வேர்டா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனோட லிங்க் மட்டும் பாருங்கள், அந்த லிங்க் மட்டும் கொடுக்கணும். கேப்ஷனில் போயிட்டு கமாண்டில் இன்சர்ட் ரன் டெலிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதில் கமெண்ட் பட்டன் 1ல் போயிட்டு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள், OLE1.action ஈக்குவல் டு பாப்பா அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, போகும்போது அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அனுப்பிச்சுடுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். எக்கனாமிக்ஸ்லேருந்து ராஜு சார். யாரு? எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ராஜு சார் பேசுகிறேன் சார். எக்கனாமிக்ஸ்லேருந்து? எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ராஜு சார் சார். சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சார், ஒரு ஸ்மார்ட் டவுட் சார். கூகுள் ஷீட் ஒன்று அனுப்பியிருக்கல சார். இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் டேட்டாவை அங்கே டைப் பண்ணால் போதும், நான் அங்கே எடுத்துப்பேன். சார் ஒன்றும் கிளியராக கேட்கல சார் வாய்ஸ். கிளாஸில் இருக்க கூப்பிட்டுங்களா? ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன். ஒரு 9 o'clock கூப்பிட்றேன். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம அந்த மேப் எடுத்துகிட்டு போய் சாமி. ஸோ இது எல்லாமே இதில் சொல்கிறோம். ஓஎல்இயில் ஆக்ஷனில் இருக்கும் போல். ஆக்ஷன் 14 வந்து நெக்ஸ்ட்டுக்கு 7 ஒன்று சொல்கிறோம். ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டு OLE டாட் விசிபிளாக, அந்த இது ஸ்க்ரீன் விசிபிளாக பாருங்கள். டேட்டா இந்த இடத்துல தான் டேட்டா கால் பண்ணுறோம். ஸோ டெலிட் ஓகே. ஸோ இதனோட கேப்ஷன் பாருங்கள், ஓஎல்இன்னு சேஞ்ச் பண்ணுறோம். நேமு, தென் இதுக்கு வந்து லிங்க் கொடுக்கணும். பார்டர், சேவ் பண்ணிட்டான். அப்ளிகேஷன் தனியாக ரன் இங்கே பாரு. இப்போ இங்கே இன்சர்ட், இங்கே புரியுதா? இப்போ ஒரு OLE கண்ட்ரோல் வச்சுருக்கான், அதுக்கு வந்து இன்சர்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த இன்சர்ட் கேட்கும்போது எந்த ஃபைல் இங்கே உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. உங்கள் டைரக்டரியிலேருந்து யூ கேன் எம்பெட். ஸோ இந்த கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் ஒரு வேர்டோ எக்ஸலோ எதை வேணாலும் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு வேர்ட் ஃபைலை கொடுக்குறான். ஓகே, ஏதோ ஒரு சம் ரெக்கார்டர் EXE ஒரு இந்த ஃபைல் வீடியோ ஃபைலை இன்சர்ட் பண்ணியிருக்கான். இப்போ ரன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி மியூசிக் ரன். அதாவது அந்த மியூசிக் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் ஃபைலை வந்து இங்கே ரன் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ கிளிக் இன்சர்ட், செலக்ட் எனி ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் PDF ஆர் வேர்டு, எக்ஸல், எனி ஃபைல். ஸோ இப்போ வந்து ஒரு DLL, அங்கே ஒரு DLL கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரன் பண்ணிங்கன்னா தட் DLL செப்பரேட்டாக அங்கே ரன் ஆகும். இப்போ இங்கே ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸல் இங்கே ஓப்பன் ஆகும். ஒரு மூவி, ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு JPEG.
புரியுதுங்களா? அதாவது ஒரு ஜேபக் நீ தனியா இருக்குப்பா, அதை விபி ஃபார்முக்குள்ள கொண்டு வரோம். இது ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த தேவைப்படும் போதெல்லாம். ஸோ இப்போ ஒரு நிமிஷம், இப்போ அந்த ஜேபக் ஃபைல் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா விபி ஃபார்மில் ஒரு பிக்சர் ரன் கொடுக்கும்போது. Are you interested in graph databases but don't know where to begin? One second. Neo4j Sandbox is the வாய்ஸ் இல்லாமல் இப்போ இந்த 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 ஜேபெக் ஃபைல் என்ன, இந்த ஜேபெக் ஃபைலை இங்கே ரன் பண்ணும்போது அதில் ஒரு பிக்சர் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வில் ரன். இது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ரன் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கோடிங். ஒன்றும் இல்லை, இந்த பட்டன்ஸில் போயிட்டு அதை டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த ஒய்லி கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், இன்சர்ட் ரன் டெலிட். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம், பே ஸ்லிப், பேரோல், ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அப்படின்னு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எனி அப்ளிகேஷன் இட் வில் ரன் ஆன் திஸ் விண்டோ, திஸ் ஓஎல்இ கண்ட்ரோல். ஒரு எக்ஸல் சீட், ஒரு வேர்ட் ஃபைல், ஸோ அது மாதிரி எது வேணாலும் இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ என்னோட கோடிங் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் இது இன்சர்ட் ரன் டெலிட், அதுதான் மூணு இம்பார்ட்டன்ட். அந்த கோடிங் பார்த்துடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டில் ஓஎல்இனோட ஆக்ஷன் 14 இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு 7, டெலிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஓஎல்இ 1 டாட் டெல் செட் டெலிட் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஓஎல்இ 1 டாட் வச்சிங்கனாலே யூ வில் கெட் ஆல் தி ஆக்ஷன்ஸ். இது ஃப்ரீயாக இருக்கும்போது இது அப்படியே ஒரு சாம்பிள் ரன் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்ளிகேஷன். புரிஞ்சுதா பிரவீன்? ஓகேங்க சார், புரிஞ்சுதுங்க சார். அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு விண்டோ இங்கே, அதாவது விபியில் நீங்கள் அதர் அப்ளிகேஷன் இங்கே கால் பண்ணலாம், அதுதான் என் பியூட்டி இதில். அதாவது இந்த ஒரு விபி ஓஎல்இ கண்ட்ரோலில், அதாவது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆர்டினரி கண்ட்ரோல் தான் பார்த்துருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கண்ட்ரோல் தான் நம்ம இதில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு விண்டோன்னு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த விபி அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு இமேஜ் ஃபைலோ ஒரு எக்ஸல் ஃபைலோ எனி திங் யூ கேன் ப்ரௌஸ் இட், அது இங்கே வந்து ரன் ஆகும். இப்போ ஒரு எக்ஸல் இங்கே ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணும்போதெல்லாம் இங்கே அந்த டேட்டா மாடிஃபை ஆகிருக்கும். டைனமிக்னு என்னன்னு புரிஞ்சுதா பிரவீன்? புரிஞ்சுதுங்க சார். அதாவது பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இமேஜாக பேஸ்ட் ஆகிடும், அது சேஞ்ச் ஆகாது. இந்த ஓஎல்இ மூலியமா லிங்க் பண்ணும்போது அந்த எக்ஸல்ல மாடிஃபை ஆனால் இங்கே டேட்டா மாடிஃபை ஆகிருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அதுதான் இதில் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம சிலபஸில் புக்கில் என்ன சொல்லியிருக்கான்னு போகலாமா? ஸோ உங்களுக்கு அந்த இதை அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், புக் மெட்டீரியல் ஓஎல்இ. இதுதான் நம்ம புக்கோட இது. ஒரு நிமிஷம். இது ஒரு ஸ்மால் கான்செப்ட் பட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் விபி. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 இதில் என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதில் ஓஎல்இ ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ நம்ம பார்த்தது தான். அதுக்கு வந்து ஓஎல்இ கண்டெய்னர் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது, ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்குது. வாட் இஸ் ஓஎல்இ? புக்கில் இருக்கிறது நீங்கள் தியரிக்கு தான் எழுதணும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது ஓஎல்இ அப்படிங்கிறது என்ன, ஒன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், நாட் ஃபார் அதர்ஸ். புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம படிக்கிறதே விபிஏ வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். நம்ம விபி படிக்கிறதே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். ஸோ இது மைக்ரோசாஃப்ட்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன் தான் இங்கே ரன் பண்ண முடியும். Ability to share the information among application, that's another concept. So any object that support OLE can be linked. So even other object OLE support panna link pannalam, non Microsoft OLE support panna link pannalam. So fundamentals idu konjam paathukonga theory. So idhula enna again OLE concept வந்து object and classes தான். So idhula enna panna OLE அது எப்படி லிங்க் ஆகுது, அந்த கண்ட்ரோலர் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே இனிஷியேட் பண்ணிக்கலாம்.
So what is automation? Some application provide object that support OLE automation. We can use the Visual Basic to manipulate the data, these objects. Some objects support OLE automation, also support linking and இதில் கான்செப்டே என்னன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அது வந்து லிங்க் அண்ட் எம்பெட். எம்பெண்டிங்னா இங்கே காப்பி ஆகணும், லிங்கிங் அப்படின்னா டைனமிக்காக அந்த லிங்க் ஆகணும். அதுதான் அதனோட கான்செப்ட். ஸோ இதை வந்து லிங்க்டு ஆப்ஜெக்ட், எம்பெடட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். ஸோ வாட் இஸ் லிங்க்டு ஆப்ஜெக்ட்? And the data associated with the linked object is stored in the application that supplied the object. Embedded அப்படிங்கிறது வந்துன்னா அந்த when an object is created, all the data associated with the object is contained in the object. For example, spreadsheet is an embedded object. Now all the data associated with the cells would be contained in OLE container. அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல அந்த செல்ஸ் எல்லாமே வந்து எம்பெட் ஆயிருக்கு, இது contained in a OLE container control. ஸோ அந்த OLE கண்டெய்னர் கண்ட்ரோலில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? வாட் ஆர் தி ஃபாலோயிங் OLE கண்ட்ரோல்ஸ் கேன் ஹேவ்? அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீ வந்து கிரியேட் அ பிளேஸ் ஹோல்டர், லிங்க்கு, OLE கண்டெய்னர். பட் இதெல்லாம் நம்ம தியரி தான் படிக்கிறோம், பட் அதெல்லாமே இன்டைரக்டாகவே பண்ணிடுது. அந்த OLE ஆப்ஜெக்டே இதெல்லாம் செஞ்சிருது, அந்த கண்ட்ரோலே இதெல்லாம் செஞ்சிருது. அப்புறம் யூ ஹேவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டேட்டா was copied into the clipboard. ஸோ அந்த கிளிப்போர்டில் அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. அண்ட் பெர்ஃபார்ம் ஆப்ஷன் இப்போ பண்ணோம் இல்லையா, மூவ், சைஸ், அப்டேட், டெலிட், இதெல்லாமே நீ பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே என்ன அந்த கண்ட்ரோலே பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த எக்ஸாம்பிள். இல்லை நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அந்த இன்சர்ட்னு சொன்னாலே கிரியேட் லிங்க் அண்ட் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட்னு கொடுத்துட்டாலே ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கும். புரியுதா? அந்த இன்சர்ட் ஆப்ஜெக்ட் இது டிஃபால்ட்டாக அந்த OLEக்கே அவன் டிசைன் பண்ணியிருக்கான் அந்த கோடிங். ஸோ நீ அந்த இன்சர்ட்னு கொடுத்தாலே இட் வில் கிரியேட் பண்ணுறியா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுறியா? இங்கே ஒரு எக்ஸெல்லவோ இல்லை வேர்டவோ இங்கே ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணோன்னே என்ன இமேஜ் ஃபைலாக எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் இல்லுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க உங்கள் ஆல்ரெடி மிஷினில் இருக்கிறது. ஸோ அதை பிட் மேப்பா, மூவியா, இல்லை எனி அப்ளிகேஷன் நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கம் இன்சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஒர்க் ஷீட்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படின்னா இட் வில் இன்சர்டட், அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் ஆகிடும். அந்த ஒர்க் ஷீட் வந்து இட் வில் பி பேஸ்டட். ஸோ ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இந்த ஆட்டோமேஷன் ஆப்ஜெக்ட். அப்படிங்கிறது என்னென்னா OLE automation is an industry standard technology that application use to expose their OLE objects to development tools, macro language, other applications that support automation. For example, spreadsheet application may export a worksheet. அதில் ஒர்க்ஷீட்டு, சார்ட்டு, செல்லு, இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ, இல்லை ஒரு வேர்ட் ப்ராசஸர், இது என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே உள்ளுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைல் சேவ், ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணும் அந்த டாக்குமெண்ட்டை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். OLE drag and drop is a more versatile kind of drag and drop. OLE drag and drop method is only used when you move a file in Explorer from one directory. ஸோ ஒரு டைரக்டரிலேருந்து நீங்கள் இன்னொரு டைரக்டரிக்கு மூவ் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் ஆகுது. அதுக்கு மெத்தட் கொடுத்துருது தான் அந்த OLE டாட். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த OLE 1 டாட் வச்சிங்கனாலே இட் வில் கம் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். நம்ம அதில் அந்த எக்ஸாம்பிளில் ஒரு 3 தான் பார்த்தோம், இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பார்த்தோம். அது மாதிரி இங்கே என்னென்ன எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். OLE மேனுவல் மூவ் திஸ் மெத்தட். இப்போ ட்ராக் மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா, தி ஃபாலோயிங் சிண்டெக்ஸ் டாட் ட்ராக் வேர் ஆப்ஜெக்ட் இன் தி OLE கண்டெய்னர் ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆஸ் அ சோர்ஸ். இந்த ட்ராக் தான் நம்ம அங்கே கொடுத்தோம், அது அந்த லிங்க் பண்ணுறது தான் சொல்கிறோம், வேறு எதுவும் இல்லை. மூவ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக், சம் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் என்னென்னு பாருங்கள். இப்போ VLB ட்ராப் எஃபெக்டிவ் 0ன்னு கொடுத்தீங்கன்னா டார்கெட் cannot accept OLE டேட்டா, அந்த 0ன்னு கொடுத்தா. எஃபர்ட் காப்பி 1 கொடுத்துட்டா should be copied from source to destination. மூவ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா must be moved from source to destination. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அந்த பட்டன்ஸ், லெஃப்டா, ரைட்டா, மிடில் பட்டனா,
ஸோ ஓஎல் இது வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் ஓஎல்இ? இது ஒரு அதில் இருக்கிற ஒரு சப்டிவிஷன் தான், ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரே நிமிஷம். ஓஎல்இ ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம். என்னங்க இது ஷேர் ஆகலையா? நான் ஷேர் பண்ணாமே நடத்திட்டு இருக்கேனா? இந்த பிடிஎஃப் வியூ ஆகுதே இல்லையா பிரவீன்? சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது சார். இப்போ அதை சொல்லலாம்ல, அடப்பாவீங்களா. ஓகே, பரவாயில்ல, சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்புறம் உட்காந்துருக்கீங்க, இதுதான் ஆன்லைன் கிளாஸில் கோமாளி வேலை. பட் ஸோ புக்கில் சாப்டர் இது விசிபிளா? ஸ்க்ரீன் விசிபிள்? சார் சொல்லலாம்ல பிரவீன், என்னையா நீ? சாப்டர் 8. ஸோ இதில் இதான் ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொன்னது. ஓஎல்இ ஃபண்டமெண்டல்ஸ், கண்டெய்னர், ஆட்டோமேஷன், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வாட் இஸ் ஓஎல்இ, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். ஓஎல் மைக்ரோசாஃப்டில் இது. ஆனால் பட் என்னென்னா இந்த ஓஎல்இ கான்செப்ட் ஒன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே மட்டும்தான். விபிக்குள்ளாரி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் அதில் லிங்க் ஆகும். ஸோ என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் இதான் நம்ம பார்த்தோம். இங்கே மைக்ரோசாஃப்டில் இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸாக சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இது உங்கள் புக்கனோட இதுப்பா. உங்கள் புக்கு சாப்டர் 8 டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 8 தான் யூனிட் 4. சாப்டர் 8ல் யூனிட் 4 இதுக்கு வராது. ஸோ இது எல்லாமே இங்கே ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸாக சொல்கிறோம். ஸோ அந்த ஓஎல்இ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கான்செப்ட் அந்த லிங்கிங் அண்ட் எம்பெண்டிங்கை சொல்கிறது தான். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, அந்த ஓஎல்இ கண்ட்ரோல் லிங்க் க்ரியேட் பண்ணால் நீங்கள் அந்த ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளே ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளுக்கு எம்பெட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா அந்த 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 அப்ளிகேஷன் லிங்க் ஆகணும் அண்ட் எம்பெடும் ஆகணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இதை என்னங்கிறான்னா, அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த கண்டெய்னர் என்னென்னலாம் பண்ணுன்னா, ஒரு கிரியேட் பண்ணும், லிங்க் பண்ணும், பைண்ட் பண்ணும், தென் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். இஃப் யூ வாண்ட் இட் யூ கேன் மூவ் சைஸ் அண்ட் ஆல். அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், சைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் மூவ் பண்ணி ரன் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு என்ன அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அது அங்கே வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி, ஒரு சவுண்டு ஃபைலு, இல்லை ஒரு பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகணும், இல்லை ஒரு எக்ஸல் வரணும், எனிதிங் யூ கேன் எம்பெட். புரிஞ்சுதா? அதாவது விபி ஃபார்முக்குள்ள இந்த ஓஎல்இ மூலியமாக நீங்கள் மைக்ரோசாஃப்டோட வேறு என்ன நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அங்கே கொண்டு வந்து ரன் ஆகணும். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஒரு விபி ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க, ஒரு எம்ப்ளாயோட பயோடேட்டா டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. பிரவீன், நான் சொல்கிறது புரியுதா? நீ கேட்டு இல்லையா எப்படி அந்த எக்ஸல் இங்கே வரும்? இப்போ ஒரு பயோடேட்டா நீ வந்து பிடிஎஃப்ல வச்சிருக்க, ஒரு எம்ப்ளாயி கிளிக் பண்ணினா, ஒரு எம்ப்ளாயி ஃபோட்டோ கிளிக் பண்ணினா அவனோட பயோடேட்டா அந்த விபி ஃபார்மில் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அங்கே ஒரு ஓஎல்இ கண்ட்ரோல் கொடுத்து அந்த பயோடேட்டா நீ ஸ்டோர் பண்ணியிருப்பில்ல, அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அது அங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடும். பட் இதில் என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னீங்கன்னா, இப்போ பயோடேட்டா பிடிஎஃப் வந்து நீ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. புரிஞ்சுதா? இதே ஒரு எக்ஸல் ஃபைலில் நீ லிங்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸல் ஃபைலில் நீ லேட்டரான் மாடிஃபை பண்ணினா லேட்டஸ்ட்டாக என்ன மாடிஃபை பண்ணியிருக்கியோ அந்த டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் இது ரன் ஆகும் பொழுது. புரிஞ்சுதா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்த நம்ம எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்த்தது இங்கே அப்படியே கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் பண்ணும்போது ப்ரௌஸ் கண்ட்ரோல் போகும். அந்த ப்ரௌஸில் நீங்கள் என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ வாட் அது என்ன ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணமோ அந்த ஃபைல்ஸ் இங்கே உள்ளுக்கு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இது தியரி, ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் தியரிக்கு பார்த்துக்கோங்க. இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல் சீட்டை நீங்கள் எப்படி இங்கே இது பண்ணுறது அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டை பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக்ஸ் பார்த்துட்டு பாருங்க.
இதை இப்போ பார்த்தோம் இல்லையா? இது சவுண்ட் இல்லையா? ஓகே, விபி ரன் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் EXE தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபார்ம்ஸில் அந்த OLE கண்ட்ரோல் எங்கே இருக்குது பாருங்கள், இது இந்த இடத்துல இருக்குது. இது வந்து காமன் கண்ட்ரோல்ப்பா. இதுக்கு தனியாக நீங்கள் எதுலேயும் போய் இன்சர்ட் பண்ணணும்ல. இந்த கமாண்ட் பட்டன், லிஸ்ட் பாக்ஸு, காம்போ பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து தேர் இஸ் அ OLE கண்ட்ரோல்னே இருக்குது. லெஃப்ட்டில் பாருங்கள், OLE கண்ட்ரோல்னு இருக்குது. ஒன் செகண்ட், இது பாருங்கள் என்ன பண்ணணும். ஜஸ்ட்டு OLEல போயிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறோம்? ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு திருப்பி இந்த பட்டன்ஸ் தான். ஸோ அதில் அந்த பட்டன் நேமு, ஃபார் எக்ஸாம்பிள் MS வேர்டுனா MS வேர்டோட லிங்க்கு. ஒரு MS வேர்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து எக்ஸெல்லு. புரிஞ்சுதா பிரவீன்? இங்கே பாரு, ஒரு MS வேர்டை லிங்க் கொண்டு வரலாம், ஒரு எக்ஸலை கொண்டு வரலாம். கோடிங் ஸோ அந்த MS வேர்டில் ஒரு நேம் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஃபைல். அதை இப்போ லிங்க் பண்ண போகிறோங்க. எக்ஸலில் ஒரு எக்ஸல் ஷீட். இது மாதிரி நீங்கள் மூவி, இமேஜ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனி ஃபைல், எனி மைக்ரோசாஃப்ட் ஃபைல்ஸை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதனோட கோடிங்கில் போகணும். அதனோட கோடிங்கில் போயிட்டு அகெயின் அந்த சேம் இதுதான். அதுக்கு OLE நேம் என்ன வச்சுருக்கோம்? OLE 1. OLE 1 டாட், அது நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் இல்லை கிரியேட். அப்போ அங்கே ஆக்ஷன் சொன்னால இங்கே பாரு, இந்த மாதிரி திஸ் சி ஹவு டு கிவ் அ லிங்க் OLE 1 டாட் கிரியேட் லிங்க் ஈக்குவல் டு, இப்போ எந்த வேர்டு ஃபைல் வரணும்? இங்கே ஈகோலனில் அந்த வேர்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணீங்க இல்லையா? அந்த லிங்க், அந்த எக்ஸாக்ட் ஃபோல்டர் கொடுக்கணும். G:/, அது எங்கே இருக்கோ அதனோட பாத் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? வேர்டு டாட் டாக்குமெண்ட், அது வந்து இட்ஸ் அ வேர்டு டாக்குமெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்களா? சி பிரவீன், புரிஞ்சுதா? இப்போ நீ பட்டன் கிளிக் பண்ணினா அந்த வேர்டு இங்கே ஓப்பன் ஆகும்ப்பா. இங்கே வேர்டு ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி எக்ஸல் எப்படி லிங்க் ஆகுதுன்னு புரியுதா? இப்போ எக்ஸல் ஃபைல் உள்ளுக்கு வரும்போது அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது வேர்டு, அந்த வேர்டு ஓப்பன் ஆச்சா? எக்ஸல் கிரியேட் பண்ணினா அந்த எக்ஸல் ஃபைல் இங்கே வரும். புரியுதா? அந்த எக்ஸல் இங்கே டிஸ்பிளே ஆகுதா? விபியில் நீ கிரியேட் பண்ணிக்கிற எக்ஸல் இங்கே உள்ளுக்கு வரும். பிரவீன், ஓகேங்க சார், புரிஞ்சுதுங்க சார். மற்றவங்களுக்கு கண்ணு இருக்கீங்களா கிளாஸில்? எனி டவுட்?
One second. Clear? So Yes, sir. this is a simple exam. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? OLE drag and drop பற்றி வேணும் இல்லையா? ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. OLE object linking OLE drag. ஸோ சிலபஸில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. ஒன் செகண்ட். Object linking, embedding, fundamental, container control, automation, OLE, drag and drop. How to use drag and drop control in OLE. Hello friends, today I will show you how to use drag and drop in VB6. Select a standard form and I will demonstrate here iPhone style for iPhone of flexible is not comic sense for the button. So in the mouse left or right. So if button equal to 1 then okay, but it use should but the project is initially running in my previous project. It will be command rank point as இது OLE drag and drop இல்லை ஒரே நிமிஷம். இல்லை அது காமன் drag and drop மெத்தட். ஐ வாண்ட் OLE drag. இங்கே இருக்கு. OLE drag mode. drag mode இதே தான்ப்பா. மவுஸை கிளிக் பண்ண மவுஸை நீங்கள் மூவ் பண்ணுறது தான். Ravi, it's 5 p.m. Yes, sir. It's அதாவது அது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருக்கு. Go home. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 OLE இருக்கு. இதில் வந்து நீங்கள் drag and dropல போனீங்கன்னா it will move the object. You will see how Visual Basic supports the ability to drag and drop data between controls on the same form. This method for moving data is called OLE drag and drop. To enable OLE drag and drop, set the controls OLE drag. இங்கே பாரு. OLE drag மோடில் நன்னு இருக்கும். அதை வந்து you have to change it. அதாவது see. To enable OLE drag and drop, set the controls மேனுவல் இருக்கு இல்லையா? அதை வந்து ஆட்டோமேட்டிக்னு மாற்றணும். OLE drag mode and OLE drop mode properties to automatic. A single control cannot support both normal drag and drop and OLE drag and drop at the same time. ஸோ ரெண்டுமே வந்து 0 நார்மலில் இருக்கும். அதை வந்து The ஆட்டோமேட்டிக் normal drag and drop will take precedence over support for OLE. Now, when we run the program, we can select the picture in the first box and drag it over to the second. Notice that we cannot drop the picture until we are within the target control, which is the other picture box. By default, the data is moved from one control to the இப்போ என்ன other. ஆகுதுன்னா டேட்டா வந்து இங்கே ஒரு கண்ட்ரோல்லேருந்து இன்னொரு கண்ட்ரோலுக்கு மூவ் ஆகுது. பட் இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா பிக்சர் பாக்ஸ் டேட்டா கண்ட்ரோல். இது OLE இது OLE தான். ஸோ இங்கே ஒரு பிக்சர் போட்டு இதை ட்ராக் பண்ணீங்கன்னா இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். In the event அப்போ we want to copy the டேட்டா data, இந்த we ஃபார்ம்ல simply இந்த hold the கண்ட்ரோல்லேருந்து இந்த control key கண்ட்ரோலுக்கு down மூவ் ஆகுது. and drag the data to the other picture box. When OLE drag and drop is enabled, you can not only move data from one control to another within a single program, but you can also drag and drop data from other applications, such as Microsoft Word or Microsoft Excel. So, in this demonstration, we showed you how to add support for OLE drag and drop. ஸோ இதில் என்ன திஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் வளவளன்னு இருக்குது. இது ஈஸி, யூடியூப் ஈஸியாக In இருக்கு. this demonstration, அதாவது you will see drag it over to the second, which is the other enabled. So drag it into the event. அதாவது OLE ப்ராப்பர்ட்டிஸில் OLE ட்ராக் மோடு வந்து 0 மேனுவல் இருக்கு. ட்ராக் To மோட் enable 0, OLE drag and drop, ட்ராப் மோட் நன்னு இருக்கு. இந்த ரெண்டே ஆட்டோமேட்டிக்னு சேஞ்ச் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். கிளியர் பிரவீன், புரிஞ்சுதா? சார் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ½ யூனிட்டே உங்களுக்கு. 4th யூனிட் பாதியே தான்.
ஏன் 14 பேர் தான் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் தானே. ஓகே, இந்த சாப்டர் இதான் ட்ராக் அண்ட் ட்ராப்பாக தான் சொல்ல வரோம். பட் இதில் ஏதோ வளவலான்னு கொடுத்துருக்கோம். பட் மெயின் மெத்தடு, மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்டே அதுதான். யூ கேன் ட்ராக் மோட் அதாவது 0ன்னு இருக்கும், நன்னு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்னு மாற்றணும். ட்ராக் அண்ட் ட்ராப் ரெண்டுமே. ட்ராக் மெத்தட் அண்ட் ட்ராப் மெத்தட். ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த ரெண்டும், இது வந்து மேனுவல், இது 0ன்னு இருக்கும், ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்னு மாற்றணும். அவ்வளோ. புரிஞ்சுதாங்கண்ணா? எஸ் ஆர் நோ? ஓகே. எஸ் சார். வேற என்ன? ஓகே. ஸோ திஸ் வாட் இந்த ஃபண்டமெண்டல்ஸு அதான் சாப்டர் அப்படியே பார்த்துக்கோங்க. வாட் இஸ் கண்டெய்னர் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் என்ன, ட்ராக் அண்ட் ட்ராப்னு என்ன. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் அண்ட் ஃபைல் சிஸ்டம் கண்ட்ரோல், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்டிவேட்ஸ் நம்ம எடுக்கல. போன டைம் லாஸ்ட்டாக என்ன ஓடிபிசி வரைக்கும் பார்த்தோமா, நான் இந்த கோர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. இந்த ஆக்டிவேட்ஸ்னு எடுக்கல. மந்த்லி யாருமே ஒழுக்கமாக பண்ணலன்னு சொன்னார் சார். ஸோ இந்த ஆக்டிவேட்ஸ் தான் எடுக்கணும். ஆக்டிவேட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்துக்கலாம். ஓகே கண்ணு, இதை ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே ஓகே.